Welcome to Adi Institute. நம்மளோட மேத்ஸ் கிளாஸ்ல LCM and HCF மீச்சீமா and மீப்போவானா என்ன, அதுல மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் क्वेश्चंस இருக்கு, எப்பலாம் क्वेश्चंस கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंஸை வச்சு கிளாसेस வீடியோல டீடைலா நம்ம பார்த்திருந்தோம். சரிங்களா? LCM HCF பத்தி டீடைலாவே நம்ம கிளாसेस வீடியோல பார்த்திருந்தோம். சோ அதுக்கு அப்புறமா ஸ்கூல் புக் சம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6th செகண்ட் டேர்ம்ல வரும், 8th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் புக் வச்சிருந்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் எக்ஸசைஸ் 7.2ங்க தகவல் செயலாக்கம்ன்ற டாபிக் உள்ள 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் நமக்கு LCM HCF. அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்ட்ல 3rd சாப்டர்ல வரும், 10th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர்லையும் வரும், 3rd சாப்டர்லையும் வரும் LCM HCF. ஸோ இப்போ வர 9th ஸ்டாண்டர்ட் வர நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸஸ் வீடியோ பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நம்ம சொல்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். சரிங்களா? ஸோ 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 2.4 210 மற்றும் 55 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 55x - 365 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210க்கும் 55க்கும் HCF மீப்பெரு பொது வகுத்தினா HCF தானே. HCF பார்க்குறோம் இல்லையா, அந்த HCF டைரக்டா இதுதான் HCFன்னு சொல்லாம அதுதான் இது அப்படின்னு சொன்னா எது HCF தான் 55x - 325 தான் HCF அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தலாம், HCF GCD பார்த்துடலாமா? கவனிங்க, 210க்கும் 55க்கும் இது ரெண்டும் எதால டிவைட் ஆகும்? இது 0, இது 5ல் முடிஞ்சிருக்குன்னா 5ஆல தானே எடுப்பீங்க. 5 டேபிள் 21ல் 4×5 20, மிச்சம் 1, 10ல் 2×5 10, அவ்வளோதான். இங்கே 11 5, இதுக்கு மேலே இது எடுக்க முடியுமா? 11 ஒரு பகாயன் பிரைம் நம்பர். அப்போ 11க்கும் 42க்கும் உங்களால் என்ன பண்ண முடியாது, காமன் ஃபேக்டர் எடுக்க முடியாது. அப்போ அதோட முடிஞ்சிருச்சு. அப்போ HCF என்னது 5. அப்போ HCF 5ன்றதை டைரக்டா சொல்லாம அதை இந்த வடிவில் எழுதினால் அப்படின்னா என்ன அர்த்தம், 5ன்றதான் இதோட வேல்யூக்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ HCF தான் இது இப்படி இந்த வடிவில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட்னா ஸோ இதுவும் ஈக்குவல்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும், முதல் எக்ஸை விட்டுட்டு மிச்ச நம்பரை அங்கிட்டு கொண்டு போகணும். அப்போ -325 இங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா, மைனஸில் இருக்க நம்பர் அங்கிட்டு போகும்போது ப்ளஸ்ஸு, அப்போ +325 மாறும். 55x = 5 + 325 ரெண்டை கூட்டினா எவ்வளோ வரும், 330 வந்துருமா? 330 ஒரே நம்பர் 330 மாறிடும். ஓகே, ஆனால் நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ இந்த 55 அந்த சைடு போகணும். அப்போ x = 330 டிவைடர் 55. என்ன காரணம், இங்கே பெருக்கல்ல இருக்கு, இங்கே மைனஸ்ல இருந்த நம்பர் அங்கிட்டு ப்ளஸ்ஸாக மாறிச்சு, இங்கே மல்டிப்ளேல இருக்கு, இது ரெண்டும் மல்டிப்ளேல இருக்கனால 55 அங்கிட்டு போகும்போது டிவைட். ஸோ எத்தனை 55ன்னு பாருங்க, 6 தடவை வருமா? நல்லா பாருங்க, 6 தடவை 50, 6 50 ஒரு 300, 6 5 ஒரு 30, அப்போ 330ன்றது கரெக்ட். ஸோ 6. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா x = 6ன்றது ஆன்சர். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 6ன்றது நமக்கு கரெக்ட் ஆன்சராக கிடைச்சிடும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 2.5 445 மற்றும் 572ஐ ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது முறையே மீதி 4 மற்றும் 5ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண், லார்ஜஸ்ட் நம்பர் இல்லை கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு இந்த மாதிரி மிகப்பெரிய எண்ணு கேட்டாலே என்ன கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த HCF கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன கொடுத்துட்டாங்க, 2 நம்பர், இது ரெண்டையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் என்ன, அதே மாதிரி லார்ஜஸ்ட் நம்பர் அதால் டிவைட் பண்ணால் என்ன வரணும், ரிமைண்டர் வரணும், மீதி வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த மாடல் என்னது, HCFல மீதி வரக்கூடியது. ஓகே, ஸோ சேம் ரிமைண்டரா காமன் ரிமைண்டரா அப்படின்ற கான்செப்ட் வரணும், அப்படித்தானே? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற இந்த நம்பருக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பருக்கு ஒரு ரிமைண்டர், இதுக்கு ஒரு மீதி, இதுக்கு ஒரு மீதி. அப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம்மா இருந்தால் முதல் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு மீதியை ஆட் பண்ணணும், அப்படித்தானே? இங்கே என்ன பண்ணணும், மீதியை கழிச்சிட்டு தான் HCFஐ பார்க்கணும். ஓகே, திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டனால HCF பார்க்க போகிறோம். மீதி என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு என்ன நம்பர் வருதோ அதுக்கு தான் HCF பார்க்கணும். ஓகே, அப்போ 4 கழிச்சிருங்க, 4 கழிச்சிங்கன்னா 441 வருமா? ஓகே, அவ்வளோதான் இந்த நம்பர். இங்கே என்ன வரும், 5 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 567, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் HCF பார்க்கணும், 441க்கும்
567க்கு HCF பார்த்தா என்ன வரும் அப்படின்றதான் கொஷின். ஸோ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது ஒரு ஒத்தப்பட எண், அதாவது ஆட் நம்பர், இது ஒரு ஆட் நம்பர். ஸோ அப்போ எதால் டிவைட் ஆகணும்? 3, 5, 7, 9ன்னு போகணும். ஓகே, ஸோ 3 முதல் செக் பண்ணி பாருங்கள். 3ஆல் டிவைட் ஆகும்னா கண்டிப்பாக டிவைட் ஆகுது. ஏன் கூட்டி பாருங்கள், 4 4 8, 8 1 9, கரெக்ட். ஓகே, இது 3ஆல் டிவைட் ஆகுது. அதே மாதிரி 5 6 11, 11 + 7 18. ஸோ 3ஆல் டிவைட் ஆகுது. எதுக்கு 3ஆல்? ஸோ இங்கே 9 அங்கே 18 வருது கூட்டினா, அப்போ 9ஆலே டிவைட் பண்ணிடலாம்ல, கரெக்ட் தானே? 9ஆலே டிவைட் பண்ணிடலாம். ஸோ எத்தனை 9ன்னு பார்த்தீங்கன்னா 44ல் 4 9 36, மிச்சம் 8 81ன்னு வரும். ஸோ 81ல் 9 9, அவ்வளோதான். ஸோ 56ல் பார்த்தீங்கன்னா 6 9 54, மிச்சம் 2, இந்த 27,000. ஸோ 27ல் 3 9. ஓகே, இப்போ 49 63, இது ரெண்டுமே 7ஆல் டிவைட் ஆகுதுங்க. 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 7 7 49, இங்கே 9 7 63, அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே காமன் டிவைசர் பார்க்க முடியாது. அப்போ 9 × 7, therefore HCF is equal to 9 × 7 63 வருமா? அப்போ 63ன்ற ஒரு மிகப்பெரிய எண். அப்போ ஆப்ஷனில் இருக்க எந்த மிகப்பெரிய எண்? 63ன்ற எண்ணா என்னால் இதை டிவைட் பண்ணால் மீதி 4 கிடைக்கும், இதை டிவைட் பண்ணால் மீதி 5 கிடைக்கும் அப்படின்றது இந்த கொஷினோட மீனிங். புரியுதுங்களா? ஸோ அப்போ கொஷினோட மீனிங் புரிஞ்சிருச்சா? இப்போ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய எந்த மிகப்பெரிய எண் டிவைட் பண்ணும்போது 4 மற்றும் 5 மீதியை கொடுக்கும்னா 63ன்றது ஆன்சர், ரைட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 2.6 396, 504, 636 ஆகியவற்றின் மீப்போவா HCF என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு ஈவன் நம்பர், 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் ஆகுதுன்னா அடுத்த ஸ்டெப் என்னது? 4ஆல், டேரெக்டாக 4ஆல் டிவைட் ஆகுதான்னு யோசிச்சு பாருங்க. 96 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ 04 4ஆல் டிவைட் ஆகும். 36 4ஆல் டிவைட் ஆகும். தெரியுங்களா டிவைசபிலிட்டி? ஸோ டிவைசபிலிட்டின்றது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அப்போ 4ஆலே டேரெக்டாக எடுக்கிறேன். தெரியாதவங்க ஃபஸ்ட்டு 2ஆல், பழையபடி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4ஆல் டிவைட் பண்ணால் 39ல் 9 கரெக்ட் தானே? 9 36, மிச்சம் 3. அகெயின் 9 டைம்ஸ் வரும். 9 4s 36, 5ல் ஒரே ஒரு 4, மிச்சம் 1. 10ல் 8, மிச்சம் 2. 24ல் எத்தனை நாளுங்க? 6 4, அவ்வளோதான். ஓகே, ஸோ 6ல் ஒரு 4, ஒரு 4, மிச்சம் 2. 23ல் 5 4, மிச்சம் எவ்வளோ வரும்? 3. 36ல் 9 4. ஓகே, ஸோ அப்போ 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். 99 126 159 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது மூணும் பார்க்கும்போது இது ஒரு ஆட் நம்பர், அதே மாதிரி இதுவும் ஆட் நம்பர், இது மட்டும்தான் ஈவன் நம்பர். அப்போ யோசிக்கணும், 99 எதால் டிவைட் ஆகும்? ஸோ 99 3ஆல், 9ஆல், 11ஆல் டிவைட் ஆகும். அப்போ இது 3ஆலே 9ஆலே 11ஆலே டிவைட் ஆகுமான்னு யோசிச்சு பார்த்தா 9ஆல் டிவைட் ஆகுது, அப்படித்தாங்க. ஆனால் இது 9ஆல் டிவைட் ஆகலையே, இதெல்லாம் கூட்டினா 9 வருது. அப்போ 9ஆல் டிவைட் ஆகுது. ஆனால் இது 9ஆல் டிவைட் ஆகலை, அப்போ 3ஆல் தான் டிவைட் பண்ணணும். 3 எடுத்திங்கன்னா 33 வருமா? 3 4 3 12, 2 3 6, இங்கே 5 3 15, 3 3 9. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? 53ன்றது ஒரு பகா எண், ப்ரைம் நம்பர் வந்ததுனால உங்களால் இதுக்கு மேலே காமன் ஃபேக்டர் எடுக்க முடியாது. அப்போ அவ்வளோதான், HCF வந்துருச்சு. எங்கே இருக்குது? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4 × 3, அப்போ 12. அப்போ 12ன்றது இந்த நம்பர்ஸோட HCF. மீப்பெரு பொது வகுத்தி 12 தானே? ஓகே, ரைட். 12ன்றது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 3.10 3.10 x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 இந்த ரெண்டு பல்லுறுப்புக்கோவைகளின் பாலினாமியல்ஸோட HCF என்ன? GCD என்ன? மீப்போவா என்னன்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஸோ இது கொஞ்சம் பெரிய லார்ஜஸ்ட் கொஸ்டின். 10th ஸ்டாண்டர்ட்னாலே எல்லாரும் வெயிட் பண்ணுறது இந்த கொஸ்டின் தான், அப்படி தானே? கவனிங்க, இந்த கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நமக்கு இதில் 2 வழி இருக்குது. என்னது? ஒன்று அஸ் யூஷுவல் மெத்தடில் போகிறது, கரெக்ட் தானே? ஓகே, ஸோ மெத்தட் தெரிஞ்சவங்க ரெண்டையும் டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்து ஃபேக்டரேஷன் டிவைட் பண்ணாலே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும், ரைட்லா? ஸோ அந்த மெத்தட் போகிறவங்க, அது தெரிஞ்சவங்க அந்த வேலையே போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தெரியாதவங்க, எனக்கு அதெல்லாம் மேக்ஸே தெரியாது, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே இல்லை, நான் ஒரு சோசியல் சயின்ஸ் ஆர்ட்ஸ் குரூப் படித்தவன், என்ன போய்
செய்ய சொன்னால் எப்படி சார் அப்படின்னு இருக்கவங்களுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதை மென்ஷன் பண்ணி இந்த ஷார்ட்கட்லாம் நிறைய இடத்துல பிரச்சனை பண்ணிடும், புரியுதுங்களா, பதட்டத்தை உண்டாக்கிடும். ஆனால் பட் நம்மளால் ஏதாவது 2 ஆப்ஷனையாவது அவாய்ட் பண்ணிவிட்டு 2 ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இதை சொல்கிறோம், புரியுதுங்களா. ஸோ எதுக்கு நீங்கள் கொஞ்சம் தயாராகும். இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஒரு வழியில் ப்ரிப்பேர் பண்ணணும், கொஷினை மட்டும் விட்டுட்டு போகக்கூடாது. அதுதான் நம்மளோட எண்ணம். ஓகே ரைட், பார்ப்போம். ஸோ அது என்ன சார்னா எக்ஸுக்கு நம்மளாக ஒரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ அந்த நம்பர் கரெக்டாக அப்ளை பண்ணால் தான் ரிசல்ட் கிடைக்கும். அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 0 அப்ளை பண்ண வேணாம், அதே மாதிரி 0 வர மாதிரி அப்ளை பண்ண வேணாம்னு சொன்னேன், கரெக்ட் தானே. பட் இங்கே வந்து 0 அப்ளை பண்ணலாம். இது 3 0 ஆயிரும், இங்கே ஒரு நம்பராக மாறிடும். இது 3 0 ஆயிரும், இங்கே ஒரு நம்பராக மாறிடும், புரியுதுங்களா. அப்போ 0 அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாகும், ஆனால் ஆப்ஷனில் கொஞ்சம் பார்க்க தெரியணும். ஸோ அப்போ 0 அப்ளை பண்ணி கூட பார்த்து ஒரு 2 ஆப்ஷனுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக போயிடும். பார்ப்போமா. ஃபஸ்ட்டு 0ன்னு அப்ளை பண்ணால் என்ன ஆகுங்க, இது ஃபுல்லாக 0 ஆயிரும். எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தா இதுவும் 0, இதுவும் 0, இதுவும் 0. ஸோ டோட்டலி 0 ஆகி வெறும் 2ன்னு கிடைக்கும். எப்போ x is equal to 0னா. அதே மாதிரி x is equal to 0ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன ஆயிரும், இது எல்லாமே இதுவும் 0, டோட்டலி 0 ஆயிரும். இங்கே -3ன்னு வரும். அப்போ 2க்கும் -3க்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ 2க்கும் -3க்கும் HCF பார்த்தா HCF 1ன்னு வரும், அப்படி தானே. 2க்கும் காமன் டிவைசர் இல்லை. அப்போ 1ன்றது எங்கே சார் ரிசல்ட் கிடைக்கும், எப்போ எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தா 1ன்றது எங்கே ரிசல்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆன்சர் வந்துடும். ஸோ இது 0ன்னு கொடுத்தா 0 + 2, கரெக்ட் தானே. இங்கே 0 + 2, 0ன்னு கொடுத்தா 0 + 2, 2ன்னு கிடைக்கிது. நமக்கு என்ன வரணும், 1ன்றது வரணும். அப்போ இது இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் 1ன்னு வருதா, 0 0 + 1, அப்போ 1ன்றது வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 0ங்க, இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். அப்போ இது 1 மட்டும்தான் வருது. அப்போ 1ன்றது வருதா, கரெக்டாக இருக்கு ஆன்சர். இங்கே 0ன்னு கொடுத்தா 0 -1 -1ன்னு வரும். அப்போ இது கிடையாது. இங்கே 0ன்னு கொடுத்தா இதுவும் 0, இதுவும் 0 ஆயிரும். இது -3ன்னு இருக்கும். அப்போ இதுவும் கிடையாது. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி ஈஸியாக வந்துருச்சா. x² - x + 1 இல்லை, எனக்கு நான் இதுதான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு எனக்கு குழப்பமாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு நம்பரை கூட கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணலாம், அடுத்து எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தேன்னா சில இடங்களில் 0 ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 இல்லை 3 அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ எக்ஸு கியூப்லாம் இருக்கனால நான் 2ன்னு கொடுத்து பார்க்கவா. 2ன்னு கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா, 2 கியூப், அப்போ 8. எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தேன்னா 2 பவர் 3, அப்போ 8. 2 பவர் 2 4, -2 + 2. இப்போ -2 + 2 கேன்சல், 2ல் 2 கழிஞ்சு போயிடும். இப்போ 4 + 8 என்ன வருது, எனக்கு 12ன்ற ஒரு நம்பர் கிடைக்கும். கட்டம் போட்டு காமிக்கிறேன், புரியுதுங்களா. இப்போ 2ன்னு கொடுத்து மொதல் 0 கொடுத்தேன், இப்போ 2ன்னு கொடுக்குறேன். பழையபடி இதுக்கும் 2ன்னு கொடுக்குறேன். x = 2, 2னா 2 தான் எல்லாத்துட்டும் கொடுக்கணும். இப்போ 2ன்னு கொடுத்தா இது 8ன்னு மாறுமா, ஏன்னா 2 பவர் 3, 2 × 2 × 2, அப்போ 8, முன்னாடி ஒரு 2 ஈரட்டா 16, மைனஸ் இங்கே 2ன்னு கொடுத்தா என்ன ஆகும், 2² 4ஆக மாறும். 5 × 4 20, ப்ளஸ் இங்கே 2ன்னு கொடுத்தா 5 × 2 10, -3. அப்போ யோசிச்சு பாருங்கள் என்ன வரும், 16 + 10 26, -20 + 3 23, மைனஸில் ப்ளஸில் 16 26 இருக்குது, மைனஸில் 23 வருது, மொத்தம் 3. ஓகே, அப்போ 2ன்னு கொடுத்தா இந்த இடத்துல 12 கிடச்சிருக்கு, இந்த இடத்துல 3 கிடச்சிருக்கு. இப்போ இது 2க்கு என்ன கண்டுபிடிக்கணும், HCF பார்த்தா இது 2 எதால டிவைட் ஆகுது, 3ஆல். அப்போ HCF 3ன்னு வரணும். எப்போ 0ன்னு கொடுத்தப்போ 1ன்னு வந்துச்சு. இப்போ என்ன வந்திருக்கு, 2ன்னு x = 2ன்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன வந்திருக்கு, 3ன்னு வந்திருக்கு. அப்போ நான் ஆப்ஷனில் போய் இப்போ 2ன்னு கொடுத்தா 3 எங்கே ரிசல்ட் வருதுன்னு பார்த்தா எனக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே 2ன்னு கொடுத்தா என்ன ஆகும், 2 + 2 4ன்னு வருது, கிடையாது. ஏன் வரணும், என்ன வரணும், 3 வரணும். இங்கே கொடுங்க, 2² 4ஆ, 2ன்னு கொடுத்தா 2² 4, -2 + 1. அப்போ 4ல் 2 போச்சுன்னா 2 + 1 3, கரெக்டுங்களா. இங்கேயும் 3 வருது, இதுவும் 3 வருது, கரெக்டாக இருக்கா. ஸோ வேறு இடத்துல கொடுத்தா நமக்கு அந்த 3ன்றது கிடைக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது x = ஒரு நம்பர் கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறது, இது ஹெல்ப் பண்ணுதா. ஓகே, சில இடத்துல நான் ப்ராப்ளம் பண்ணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இது தெரிஞ்சுட்டா இந்த வேலை போகும். ஜென்ரல் மெத்தட் தெரியணும் இல்லையா, அது கண்டிப்பாக சொல்லித்தரணும். ஸோ அந்த மெத்தடும் சொல்கிறேன். அது எப்படி சார் டிவைட் பண்ணுறது அப்படின்னா, கொடுத்துருக்குது என்னது, x³ + x² - x + 2. இது ஒரு
நமக்கு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாலினாமியல் என்ன? 2x³ minus 5x² plus 5x minus 3. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணால் ஹெச்சிசிஎஃப் பார்க்கணும் அப்படின்னா இதை பெரிய பாலினாமியல் சின்ன பாலினாமியெல்லாம் டிவைட் பண்ணி போகணும். கரெக்ட் தானே? டிவைட் பண்ணி பார்ப்போம்ல ஹெச்சிசிஎஃப், அந்த மாதிரி டிவைட் பண்ணி போகணும். எந்த இடத்துல மீதி 0 ஆகுதோ அதுதான் ஹெச்சிசிஎஃப். நம்பரில் பார்த்தோம் இல்லையா, அந்த மெத்தட் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ அப்படி அப்ளை பண்ணுறதா இருந்தால் இதை டிவைட் பண்ண தெரியும். சரிங்களா? ஸோ இது கண்டிப்பாக மேக்ஸ் நாலேஜ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ டிவைட் பண்ணுறதுலேயுமே மேக்ஸ் டீச்சராக இருந்தால் அந்த எக்ஸ்ன்னு வச்சுக்கிறது கரெக்டாக டிவைட் பண்ணிடுவீங்க. அதர் கேட்டகரியில் இருக்கவங்க வந்து என்ன ஆகும், அந்த x² ஒவ்வொரு இடத்துல x² எழுதி பார்த்தா இதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிரும். நமக்கு 1 நிமிஷம் தான் ஒரு கொஸ்டினுக்கான டைம். ஸோ அப்போ அந்த மெத்தடுக்கே போகக்கூடாது, டேரெக்டாக ஆன்சர் பார்க்க தெரியணும், அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். அப்போ தான் உங்களால் அந்த டைமுக்குள்ளே அடிக்க முடியும். பட் இருந்தாலும் இதை எப்படி எடுத்துக்கலாம், வேறு ஈஸியாக எடுக்க முடியும் அப்படின்னா டிவைட் பண்ணுறதுல ஒரு ஈஸின்னு பார்த்தா நம்பரை மட்டும் கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் கரெக்டாக எழுதணும். எது? 2 -5 +5 -3. ஸோ நம்பர்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி ஆர்டர் கரெக்டாக இருக்கணுங்க. x³ x² x அடுத்த நம்பர் அப்படியே x குறைஞ்சிக்கிட்டே வரணும். x² அப்புறம் டேரெக்டாக நம்பர் இருந்துச்சுன்னா x இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு பதில் 0ன்ற நம்பர் போடணும். ஸோ அடுத்தடுத்த கொஸ்டினில் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இதை எதால் டிவைட் பண்ண போகிறோம் தெரியுமா? இங்கே என்ன இருக்குது? முன்னாடி 1 இருக்குதுன்னு அர்த்தம் எல்லாத்துலேயும். 1 இங்கே 1 இங்கே -1 இங்கே 2. ஸோ இதால் டிவைட் பண்ண போகிறோம். வெறும் நம்பர்ஸை மட்டும் எடுத்துட்டோமா, எக்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்பரை 0 ஆக்கணும். இந்த இடத்துல 0 ஆக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல எந்த நம்பரை போட்டு கழிக்கணும்? இங்கே 2 வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல 0 வரணும்னா இங்கே எனக்குள்ள 2ன்னு வந்து அதை மைனஸ் பண்ணும்போது தான் 0 ஆகும். அப்போ எனக்கு இந்த இடத்துல 2 வரணும் அப்படின்னா இதை எதால் பெருக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். புரியுதுங்களா? இங்கே 2 இருக்குங்க, இந்த இடத்துல இதை 0 ஆக்கணும்னா இதை 2ஆல் கழிச்சா தான் 0 ஆகும். அப்போ 2 வரணும்னா இந்த நம்பரை எதால் பெருக்குனா 2 வரும்னு யோசிக்கணும். அப்போ 1ன்றது 2ஆல் பெருக்குனா இந்த இடத்துல 2 போடலாம் 0 வரும்னு அர்த்தம். ஸோ இப்போ மிச்ச நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். O 2 2. ஸோ அடுத்தது O 2 2 -2 4. ஸோ இப்போல்லாம் போகணுங்க மெத்தட் படி போகிறதா இருந்தால். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இது வேறு சிம்பிளில் இருக்குது, கழிக்கணும். கழிச்சா தானே 0 ஆகும். அப்போ இதோட சிம்பிளை மாற்ற போகிறேன், மைனஸ் போகிறேன். அப்போ இது எல்லா சிம்பிளையும் மாற்றணும். இதை மைனஸ் போகிறேன்னா இப்போ இதுவும் மைனஸ் ஆகும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகும், இந்த இது மைனஸ் ஆகும். புரியுதுங்களா? ஏன் 2ல் 2 கழிச்சா தான் 0 ஆகும். ஏன்னா இந்த இடத்துல 0 ஆகணும், அது கான்செப்ட் தான் பேஸ். ஸோ அந்த பேஸ் எடுத்துகிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ 0 ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் என்ன ஆகும் சார்? அப்போ பாருங்கள், -5 -2 -7 மாறும், 5 + 2 7 மாறும், -3 -4 -7 மாறும். ஓகே, ஸோ இதுதான். அப்போ ஃபுல்லாக 0 இருந்தால் இதுதான் HCF. இது ஃபுல்லாக 0 ஆகலை, இங்கே ஃபுல்லாக 7 வந்திருக்கு. அப்போ HCF இங்கே வரலைன்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப் போகணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகணும். இது எதுக்கு சார் ரொம்ப இங்கேயே பண்ணிடலான்றீங்கன்னா ரைட் பார்ப்போம். ஸோ மெத்தட் இந்த சமுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்கள். ஓகே ரைட். அடுத்தது இது என்ன ஆகும் சார் அப்படின்னா இதை கவனிங்க. இது என்ன இருந்துச்சு? 2x³ இல்லைன்னா ரிவர்ஸில் அப்ளை பண்ண தெரியணும். என்னென்னா இது வெறும் நம்பர் -7, இந்த இடத்துல எக்ஸ் போடணும் 7x, இந்த இடத்துல x² போடணும் 7x². புரியுதுங்களா? இது அப்படியே வெறும் நம்பராக எழுதணும். அடுத்தது எக்ஸ், அடுத்தது x², அடுத்தது x³. இது தேவையில்லை, 0 ஆயிடுச்சு. அப்போ இது நம்பர், இது எக்ஸ் 7x, அப்போ இது 7x². ஓகே, ஸோ இதில் காமன் ஃபேக்டரை 7 எடுத்துடலாம். -7 வெளியே எடுத்துட்டிங்கன்னா வெறும் x² -x ப்ளஸ் 1ன்னு மாறிடும். ஏன்? -7 எடுக்கும்போது -7 வெளியே வந்துடும். இங்கே மைனஸை காமன் எடுத்தனால -x, இந்த இடத்துல என்ன ஆயிரும்? -7 வெளியே எடுத்தனால +1 அப்படின்னு வரும். அடுத்தது இதால் இதை டிவைட் பண்ணணும். அப்படி தானே பண்ணுவோம். இங்கேருந்து வந்த மீதி என்னவோ அதை வச்சு இதை டிவைட் பண்ணணும். அப்போ பாருங்கள், 1 1 -1 2. ஸோ இந்த நம்பர் எழுதிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்தது இங்கே இருக்கிறத எடுத்து எழுதணும். இங்கே இருக்கிறது 1 இருக்குன்னு அர்த்தம். 1 -1 1. புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணும். ஸோ இங்கே என்ன வரணும்? 0 வரணுமா? இங்கே 0 வரணும். அப்போ இங்கே 1 வரணும்.
அப்போ 1 வரணும்னா இதை எதால் பெருக்கணும், 1ஆல் தான் பெருக்கணும். ஸோ 1ஆல் பெருக்குனீங்கன்னா அதே தான் வரும். 1 × 1 1, 1 × -1 -1, 1 × 1 1. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கா அடுத்தடுத்த ஸ்டெப்பில். ரைட், ஓகே. ஸோ இப்போ 0 மைனஸ் இதை சிம்பிளாக மாற்றினா தான் 0 ஆகும். இங்கே மைனஸ் போடுறேன். அப்போ இதை சிம்பிளாக மாற்றணும், இங்கே சிம்பிளாக மாற்றணும். ஸோ 1 + 1 2, -1 -1 -2. ஓகே, இந்த 2 அப்படியே இறக்கிடலாம். ஸோ இவ்வளோதாங்க. இது வர புரியுதா? ஸோ அப்படியே இந்த இடத்துல 0 ஆக்கணுன்ற கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நான் சொல்லி கொடுத்தா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பழையபடி வரேன். ரைட், இப்போ பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே இந்த டேர்மோட முடிச்சதுக்கு காரணம் இங்கே 3 டேர்ம் இருக்குது, இங்கே 4 டேர்ம் இருக்குது. ஸோ அதனால் இதை அப்படியே பழையபடி எடுக்க முடியாது. அதனால் நான் அதை முடிச்சிட்டேன், காமன் டிவைசர் எடுத்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 டேர்ம் இருக்குது, இங்கேயும் 3 டேர்ம் இருக்குன்னா இன்னொரு தடவை அப்ளை பண்ணலான்னு அர்த்தம். இன்னொரு தடவை அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலான்னா, பழையபடி இந்த இடத்த 0 ஆக்கணும். இந்த இடத்த 0 ஆக்கணும்னா இங்கேக்குள்ளே 2 வரணும். இந்த இடத்துல 2 வரணும்னா இதை எதால் பெருக்கணும், 2ஆல் பெருக்கணும். ரைட்ங்களா? 2ஆல் பெருக்குனா O 2 2 2, O 2 2 -2, 1 × 2 2. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளாக மாற்றுங்க. அப்போ கழித்தல் ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ 0. இதுவும் பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸு 0, ப்ளஸ்ஸு மைனஸு 0. ஸோ எல்லாமே 0 ஆயிடுச்சு. எப்போ அப்படின்னா இதால் டிவைட் பண்ணும்போது தான் எனக்கு 0 ஆச்சு. எல்லாமே 0, மீதி 0ன்னு கிடச்சாதான் அங்கே HCF வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ இந்த இதால் டிவைட் பண்ணும்போது தான் 0 வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுதான் HCFன்னு அர்த்தம். அப்போ HCF என்ன சார் அப்படின்னு கேட்டால், இதை டேரெக்டாக அப்படி எழுத முடியாது. எக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம எழுதியிருக்கோம். திரும்ப எக்ஸு போட்டு எழுதணும். எங்கே? இது வெறும் நம்பர். இது என்னது? இங்கே எக்ஸு வரணும், இங்கே x² வரணும். அப்போ வெறும் நம்பர் -x. இந்த இடத்துல என்ன வரணும்? x² வரணும். அப்போ x² - x + 1. இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் மெத்தடுங்க. இல்லை நான் சில பேர் எக்ஸை வச்சு அப்ளை பண்ண தெரியும், அந்த மெத்தட் போகணும். இதுதான் ஆக்சுவலாக மெத்தட். அப்போ வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதான் வரணும். ஸோ வேறு எதுவும் ஷார்ட்கட் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ இதுவே தேவையில்லாது ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. கரெக்டானே? ஓகே, ரைட். ஸோ அடுத்த மாடல் நான் இந்த ஒரு சம் தரேன். எக்ஸாம்பிள் சம் இருக்குது. அந்த சம்மில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களால் முடியுதான். அதுருமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 3.11. 6x³ - 30x² + 60x - 48 and 3x³ - 12x² + 21x - 18. இந்த ரெண்டு பாலினாமியல்ஸோட GCD என்ன, HCF அதாவது மீப்போவா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே எக்ஸ் டைப். ஸோ என்ன பண்ணிக்கலாம், லாஸ்ட்டில் 2 நம்பராக இருக்கும்போது 0 அப்ளை பண்ணால் டேரெக்டாக ஈஸியாக நமக்கு கிடைக்கும். 2 ஆப்ஷன் போகலாம், இல்லை ஒரே ஆப்ஷனாக கூட மாதிரி நமக்கு ஆன்சர் அப்படியே டிக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட், பார்ப்போம். ஸோ x = 0 அப்படின்னு அப்ளை பண்ணால் என்னாகும்? இது எல்லாமே 0. எக்ஸ் இருக்க இடம் எல்லாமே 0 ஆகி வெறும் -48ன்னு இருக்கும். அதே மாதிரி இங்கே எல்லா இடமும் 0 ஆயிரும். இங்கே 0, இங்கே 0, இங்கே 0 ஆகி இங்கே -18ன்னு வரும். ஸோ -48 அண்ட் -18 இது ரெண்டுக்கும் நான் HCF பார்த்தா -6 தானே. -6ஆல் டிவைட் ஆகும். எத்தனை 6? இங்கே எத்தனை 6? 8 6 48, இங்கே 36. அவ்வளோதான், இதுக்கு மேலே எடுக்க முடியாது. அப்போ HCF எனக்கு என்ன வரணும்னா -6 அப்படின்னு கிடைக்கணும். எப்போ? x = 0ன்னு அப்ளை பண்ணால், இங்கே 0ன்னு அப்ளை பண்ணால் -2 தான் வரும். இல்லை 0ன்னு அப்ளை பண்ணால் இங்கே +2 தான் வரும். இல்லை 0 -1 -1 தான் வரும். இல்லை. ஸோ இங்கே தான் 0ன்னு அப்ளை பண்ணால் இது 0 ஆயிரும், -6ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் டின்றது ஆன்சர். ஒரே ரிசல்ட் அசால்ட்டாக எடுத்துடலாம். ஸோ இல்லை, ஒரு ரிசல்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு. அப்போ இன்னொரு நம்பர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 0ன்னு அப்ளை பண்ணால் ஈஸியாக இருக்கும். இன்னொரு நம்பர்னால் கொஞ்சம் செஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அப்ளை பண்ணலாம். எக்ஸுக்கு 2 3ன்னு அப்ளை பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம், வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வெரிஃபை பண்ணுறது கூட ஈஸியாக இருக்கும் ஒரிஜினல் மெத்தடை விட. இல்லை நம்ம அப்போ அதை பார்த்த மாதிரி ஒரிஜினல் மெத்தடில் அப்ளை பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாமா? கவனிங்க. ஒரிஜினல் மெத்தடில் அப்ளை பண்ணால் இதுதான். ஸோ டேரெக்டாக செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு 6x³. ஸோ அடுத்தது செகண்ட் பாலினாமியல். இதில் 6ஐ காமனாக எடுத்துரும், இதை 3ஐ காமனாக எடுத்துரும். ஸோ 6ஐ காமனாக எடுத்துட்டா இங்கே வெறும் x³, இங்கே 5 6 தானே. ஸோ 6ஐ காமனாக எடுத்து மிச்சம் 5, 5 6 30. அடுத்தது இங்கே 10 6 தானே. ஸோ 6 வெளியில் எடுத்துட்டோம். இதில் எத்தனை 6? 8 6 அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் 3ஐ காமனாக எடுத்தீங்கன்னா இது எத்தனை 3? ஒரு 3, இதில் 4 3, இதில் 7 3, இதில் 6 3 அப்படின்னு வந்துடுது. ஓகே. ஸோ இங்கேயே ஒரு விஷயம் நோட் பண்ணோம். இதில் 6 காமனாக இருக்குது, இது 3 காமனாக இருக்குது. இந்த 2 நம்பருக்கும் 6க்கும் 3க்கும் HCF என்ன வருதோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது.
அப்போ 6க்கும் 3க்கும் HCF 3. அப்போ 3ன்ற நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஸோ 3ன்றது தனி. இப்போ இது ரெண்டுக்கும் HCF என்ன சார் வரும் GCD அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்போ கோஎஃபிஷியன்ட் எடுப்பீங்க, என்ன வரணும், 1 -4 7 -6. ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. x³ x² x நம்பர் இப்படி இருக்கணும். சரிங்களா? ஏதாவது மிஸ் ஆயிருந்தா 0 போடணும். ஸோ ரைட். ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி x³ x² x நம்பர். அப்போ 1 -5 10 -8 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 0 வரணும் அப்படின்னா இங்கே 1 வரணும். இங்கே 1 வரணும்னா இதை 1ஆல் தான் பெருக்கணும். 1ஆல் பெருக்கினா தான் இங்கே 1 வரும். ஸோ அதனால தான் 1 போட்டிருக்கேன். இந்த 1ஆல் இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இது எல்லாமே அப்படியே வரும். கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணணும், இதை 0 ஆக்கணும்னா இங்கே என்ன பண்ணணும், சிம்பிளை 1லேருந்து 1 கழிக்கணும். அப்போ கழிக்கும்போது சிம்பிளை மாற்றுறேன். இங்கே சிம்பிளை மாற்றினா எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே -1 போட்டால் இங்கே +5 ஆகும். மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும். ஓகே, அப்படி தானே? அப்போ என்ன ஆயிரும், 5ல் 4 போச்சுன்னா 1, பெரிய நம்பரோட சிம்பிள் தான் வரணும். 10ல் 7 போச்சுன்னா 3, பெரிய நம்பரோட சிம்பிள் தான் வரணும். 8ல் 6 போச்சுன்னா 2, பெரிய நம்பரோட சிம்பிள். ஓகே, ரைட். ஸோ இங்கே 4 டேர்ம் இருக்குது, இங்கே 3 டேர்ம் இருக்குது. திரும்ப அதை எடுத்து அப்படியே டிவைட் அப்படியே நம்ம இதே ஸ்டெப்பில் அப்ளை பண்ண முடியாது, இன்னொரு ஸ்டெப்பில் அப்ளை பண்ணணும். மீதி வரலைங்க, மீதி வரலைன்னா திரும்ப திரும்ப அப்ளை பண்ணணும். மீதி 0 வரணும். 0 வந்தால் தான் ஸ்டாப் ஆகும். இது 0 ஆகலை. அப்போ திரும்ப இதை எடுத்து இதை டிவைட் பண்ணணும். ரைட்லா? டிவைட் பண்ணால் என்ன பண்ணணும், இந்த இடத்துல 0 வரணும். அப்போ இந்த இடத்துல 1 இருந்தால் இந்த இடத்துல 1 வரணும். அப்போ இதை எதால் பெருக்கணும், 1ஆல் தான் பெருக்கணும். அப்போ 1ஆல் பெருக்கிறேன். 1 -3 2. ரைட். ஸோ இது 0 ஆகுனா இந்த சிம்பிளை மாற்றணும். சிம்பிளை மாற்றினா என்ன ஆகும், இங்கே மைனஸ் ஆகும், இங்கே ப்ளஸ் ஆகும், இங்கே மைனஸ் ஆகும். 5 3 போச்சுன்னா 2, பெரிய நம்பரோட சிம்பிள். 10ல் 2 போச்சுன்னா 8, -8 அப்படியே இறக்கிடணும். அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 டேர்ம் இருக்குது, இதுலேயும் 3 டேர்ம் தான் இருக்குது. அப்போ இன்னொரு ஸ்டெப் கண்டினியூ பண்ணலாம். கரெக்ட் தானே? இங்கே 4 டேர்ம் இருக்குது, இங்கே 3 டேர்ம் இருக்குது. அப்போ கண்டினியூ பண்ண முடியாது. அடுத்த ஸ்டெப்பு போகணும். இங்கே 3 டேர்ம், இங்கேயும் 3 டேர்ம் தானே இருக்குது. அப்போ இதே ஸ்டெப்பில் கண்டினியூ பண்ணலாம்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்த 0 ஆக்கணும். அப்போ என்ன அர்த்தம், இங்கே -2 வந்தால் இங்கே +2 வரணும். அப்போ தானே -2 +2 0 ஆகும். அப்போ இந்த இடத்துல 2 வரணும்னா இதை எதால் பெருக்கணும், ஃபஸ்ட்டு நம்பரை. அப்போ 2ஆல் பெருக்கணும். அதுதான் 2. 2 2 2. அப்போ 3 6, 2 4. இந்த சிம்பிள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ சேம் சிம்பிள் வேறு வேறு சிம்பிளில் இருக்கனால நீங்கள் சிம்பிளை சேஞ்ச் பண்ண வேணாம். அப்படியே 2 -2 0. 8ல் 6 போச்சுன்னா 2, 8ல் 4 போச்சுன்னா 4, பெரிய நம்பரோட சிம்பிள். ஓகே, ரைட். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இங்கே 2 டேர்ம் இங்கே இருக்குது, இங்கே 3 டேர்ம் இருக்குது. அப்போ இதோட கண்டினியூ பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்பில் போகணும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் போகிறதுக்கு முன்னாடி இது ரெண்டுக்கும் காமன் டிவைசரை எடுக்க முடியும். 2க்கும் 4க்கு என்ன எடுத்துக்கலாம், 2 காமன் எடுத்தோம்னா வெறும் 1 -2. அப்படித்தானே? 2 எடுத்துட்டீங்கன்னா 1 -2ன்னு வரும். ஓகே, அப்போ 1 -2ஆல் டிவைட் பண்ணால் போதும். எதை, இதை. அதுதான் 1 -2. உள்ளே என்ன வரணும், 1 -3 2. புரியுதுங்களா? ஓகே, அப்போ டிவைட் பண்ணுறேன். ஸோ இங்கே 1 வரணுமா ஆட்டோமேட்டிக்காக. அப்போ 1ஆல் பெருக்கணுமா, 1 4 -2 2. சிம்பிள் மாறிச்சுன்னா 3 -2. அப்போ 3ல் 2 போச்சுன்னா 1, பெரிய நம்பரோட சிம்பிள். இந்த 2 அப்படியே இறக்கியிருக்கோம். ஓகே, இங்கே 2 ஸ்டெப் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே 1 வரணும், இங்கே 2 அப்படியே. அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அவ்வளோதானே? அப்போ 1 -2 பார்த்தீங்கன்னா -1 + 1 கேன்சல், 2 - 2 கேன்சல், 0 வந்துருச்சு. 0 வந்துருச்சுன்னா இதுதான் HCF. 0 வந்துருச்சுன்னா எதால் டிவைட் பண்ணும்போது 0 வருதோ அதான் HCF. அப்போ இதால் டிவைட் பண்ணதான் 0 வருது. அப்போ இதுதான் HCF. இது HCFனா எப்படி எழுதணும், இதை நம்பர் அப்படியே வச்சுக்கிறணும். இது எக்ஸ்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருந்தால் அது x². இது எத்தனை எக்ஸ், ஒரே ஒரு எக்ஸ். அவ்வளோதான். x - 2 இஸ் HCF. அப்போ இதான் ஆன்சரா அப்படின்னு சொல்லிட்டு போய் அடிச்சிங்கன்னா தப்பு. ஏன், மொதல் ஒரு 3ன்ற ஒரு நம்பர் வேறு HCFல கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த x - 2. அப்போ 3x - 2ன்னு வரணும். உள்ள 3ஆல் பெருக்குனீங்கன்னா 3x - 6. அதனால தான் இந்த ஆன்சர் வருது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடிஞ்சவங்க எந்த அளவுக்கு தெரிய முடியுமோ தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஜென்ரலாக சும்மா மெத்தட். ஏன்னா ஒரு சில சமுக்காக நான் மேக்ஸவே நம்ம மெத்தடே பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? 10th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் பார்த்ததோட போயிருப்பீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் போட்டு கஷ்டப்படலாம் வேணாம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு டீச்சராக இருக்கவங்க, மேக்ஸ் டீச்சராக இருக்கவங்க, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்காரங்க, ஸோ அவங்க போய்க்கலாம். நீங்கள் வந்து எக்ஸுக்கு ஏதாவது நம்பர் அப்ளை பண்ணுங்க. இல்லையா, இந்த இதான் நம்ம அமைச்சிருக்கோம் இல்லையா, தான் PDF கொஸ்டின்னா இதை அப்படியே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிக்கிறதா நல்லது. ஏன்னா டைமிங் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம். புரியுதுங்களா? ஸோ அந்த டைமிங்களுக்குள்ளே அடிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் இப்படிலாம் போனீங்கன்னா இதிலே உட்காந்துருப்பீங்க அந்த எக்ஸாம் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக. புரியுங்களா? அதர் மேஜருக்கா. ஸோ அதனால் வேணாம்.
ஸோ இந்த மெத்தட் படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் பாருங்க. 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 3.12ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 8x⁴y², 48x² y⁴ மீ போமானாலும் ஒன்று தான், மீ சீமானாலும் ஒன்று தான். எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். கவனிங்க. ஸோ இங்கே மீ போமான்னு கொடுத்தனால கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். அந்த மாலை முடிஞ்சிருக்கா, அது எல்சிஎம்னு அர்த்தம். ஓகே, ரைட், பார்ப்போம். ஸோ இது ரெண்டுக்கு எல்சிஎம் என்ன? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்பருக்கு எல்சிஎம் பார்க்கணும். 8க்கும் 48க்கும் எல்சிஎம் என்ன? 2 எதால் வகுப்படும்? 8ஆல் டிவைட் ஆகுது. 1 8 6 8. அப்போ ஹெச்சிசிஎஃப் பார்த்துருவோமா? ஜிசிடி ஆர் ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா ஹெச்சிசிஎஃப் மீப்போவா கேட்டிருந்தா என்ன வரணும்? 8ன்ற நம்பர் வரணும். ஆனால் நமக்கு கேள்வி எல்சிஎம் மீப்போமா. அப்போ என்ன வரணும்? இதை மல்டிப்ளை பண்ணணும். 6 8 48 வரணும். ஓகே, ஹெச்சிசிஎஃப் கேட்டிருந்தா 8 வரணும், எல்சிஎம் கேட்டிருந்தா 48 வரணும். ஓகே, ஸோ ஹெச்சிசிஎஃப் கேட்டிருந்தா எக்ஸ் பவர் ஒய் பவரில் பெரிய நம்பர், சாரி சின்ன நம்பர் வரணும். எல்சிஎம்மாக இருந்தால் பெரிய நம்பர். இங்கே எக்ஸ் பவரில் சின்னது என்னது? x². ஒய் பவரில் சின்னது என்னது? y². அவ்வளோதான். இது என்னது? ஜிசிடி கேட்டிருந்தா இதான் ரிசல்ட்டு. நமக்கு கேட்டது எல்சிஎம். இப்போ தான் ஆன்சர் பார்க்க போகிறோம். சரிங்களா? 48ன்ற நம்பர் முன்னாடி வரணும். எக்ஸ் பவரில் லார்ஜஸ்ட் பவர் என்ன? x⁴. இதுதான் பெருசு. ஓகே, ஒய் பவரில் லார்ஜஸ்ட் y⁴. அப்போ இதுதான் நமக்கான ரிசல்ட் எல்சிஎம். ஓகே, ஸோ ரெண்டுமே தெரியும். அப்போ எல்சிஎம்ன்றப்ப நமக்கான ரிசல்ட் 48 x⁴ y⁴ தான் நமக்கான ஆன்சர். கரெக்டுங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 3.12ல செகண்ட் சப்டிவிஷன் 5x - 10, 5x² - 20யோட மீப்போமா எல்சிஎம். சரிங்களா? மீச்சீமா மீப்போமா எல்லாம் ஒன்று தான். சார் மீப்போமா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம எக்ஸ் வந்திருக்க மாடல்னால எக்ஸ் மெத்தடில் அப்ளை பண்ணுவோம். இது சின்ன வேல்யூ தான், ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். பட் இருந்தாலும் எக்ஸ் படி அப்ளை பண்ணுவோமா? எக்ஸுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக நம்பர் இருக்கனால நான் 0 ட்ரை பண்ணி பார்க்குறேன். x = 0ன்னு அப்ளை பண்ணால் இது 0 ஆயிரும், -10. ஸோ -10ன்ற நம்பர். இங்கே என்ன ஆயிரும்? இது 0 ஆயிரும், -20. அப்போ -10க்கும் -20க்கும் நான் என்ன பார்க்கணும்? ஹெச்சிசிஎஃப், சாரி எல்சிஎம் பார்க்கணும். மீச்சீமா. இப்போ -10வே காமன் எடுத்தால் 1 10 2 10. இது 2ஆ பெருக்குனா எல்சிஎம் எவ்வளோ வரணும்? 10 × 2 -20 வரணுங்க. எப்போ -20 வரணும்? x = 0ன்னு அப்ளை பண்ணும்போது எந்த ஆப்ஷனில் 20 வருதோ அதான் ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 -2ன்றப்போ -2 -2 × 5 -10 வருமா? இல்லை. இங்கே 0னா இது 2 0 + 2 வெறும் 2. 5 × 2 10 தான் வரும். இதுவும் இல்லை. ஸோ இங்கே 2², சாரி 0ன்றப்ப -4 வரும். இதுவும் கிடையாது. இங்கே பாருங்களேன், 0ன்னு அப்ளை பண்ணால் 0 + 2 2, 0 - 2 -2. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்குனா I 2 10, 10 × -2 -20. கரெக்டாக 5 × 2 10, 10 × 2 20, -20. எங்கே கிடைக்குது? ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணலாம். ஸோ எப்பயுமே நான் சொன்னபடி ஒரு நம்பரோட நிப்பாட்டாமல் இன்னொரு நம்பரும் அப்ளை பண்ணி கரெக்டாக வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டு முடிச்சுக்கலாம் இந்த மெத்தடில். புரியுதுங்களா? ஓகே, ஒரிஜினல் மெத்தட் படி அப்ளை பண்ணுறதா இருந்தால் 5x - 10. ஓகே, ஸோ இதில் ரெண்டுலேயும் காமனாக என்ன சார் எடுக்க முடியும்? 5 எடுக்கலாம். ஏன்னா 5ஆல் வகுப்படும் இதுவும் இதுவும். 5 எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு 5, அப்போ எக்ஸு. இங்கே 2 5 10. ஓகே, ஸோ இதில் காமனாக என்ன எடுக்கலாம்? 5x² - 20. ஸோ இதுலேயும் 5 காமனாக எடுத்தோம்னா 5, இங்கே x². இது என்ன இருக்குது? -4, 4 5 இல்லையா? அவ்வளோதான். ஸோ இப்போ வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர்டு மைனஸ் நம்பர் வந்துருச்சு. அப்போ ஒரு ஸ்கொயர்டு மைனஸ் நம்பர் வந்துட்டா என்ன அர்த்தம்? ஸ்கொயர்டு மைனஸ்ன்னு வந்தாலே a² - b² ஃபார்மேட் ஞாபகம் இருக்குல்ல? a + b, a - b ப்ளஸில் ஒரு தடவை, மைனஸில் ஒரு தடவை எழுதணும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? இது ஸ்கொயரில் இருந்தால் இதுவும் ஸ்கொயரில் இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? 4 2 ஸ்கொயர்னு மாற்றி வச்சுக்கிறணும். அப்போ என்ன ஆகும்? 5 ப்ளஸில் ஒரு தடவை. இங்கே பாருங்கள், இதுதான் b தான் 2, a தான் எக்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆயிரும்? ப்ளஸில் ஒரு தடவை x + 2 x - 2 அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக x + 2 x - 2. ஸோ இதுதான் டேர்ம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஸோ இதுக்கான ரிசல்ட் இதுதான். ஸோ இப்போ எல்சிஎம் பார்க்குறதா இருந்தால் முதல் காமனாக இருக்கிறத எடுக்கணும். காமனாக இருக்கிறது என்னது? 5x - 2, 5x - 2 இருக்குது. அப்போ எல்சிஎம் 5x - 2ன்ற முதல் காமன் வேர்டு எடுத்துடணும். ஹெச்சிசிஎஃப் கேட்டிருந்தா இதான் ஆன்சர், 5x - 2. ஏன்னா ரெண்டுலையும் காமனாக இருக்குது.
எல்சிஎம்னா இதோட ஸ்டாப் ஆகாது, எது மிஸ் ஆச்சோ அது வரணும். 5x - 2 முடிஞ்சிருச்சு, இதில் 5x - 5x - 2 முடிஞ்சிருச்சு, இந்த மிச்சம் இருக்கிறதையும் வரணும். மிச்சம் என்ன இருக்கு, x + 2வும் வரணும். ஸோ அதான் ரிசல்ட் எங்கே இருக்கு, 5x + 2 x - 2 அப்படி மாற்றி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் ஜென்ரல் மெத்தட். ஸோ இப்படியும் பார்க்க தெரியணும், அப்படியும் பார்க்க புரியுதுங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் பாருங்க. 10th standard example 3.12ல third subdivision x power 4 minus 1 x squared minus 2x plus 1 இதோட LCM மீப்போமா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு ஒரு நம்பர் அப்ளை பண்ணலாம்னா இங்கே 0 அப்ளை பண்ணால் பிரச்சனை ஆயிரும். ஸோ இதெல்லாம் தெரியணும். ஏன் பிரச்சனை ஆயிரும், 0 அப்ளை பண்ணால் இது -1 இது +1ன்னு வரும். ஒன்றுக்கு ஒன்றுக்கு எல்சிஎம் பார்த்து திரும்ப ஆப்ஷனில் போனால் இங்கே 0ன்னு கொடுத்தாலே வெறும் 1 1 எல்லா இடத்துலையும் அப்படி தான் நிற்கும். ஸோ அப்போ இங்கே அதை அப்ளை பண்ணக்கூடாதுன்ற ஒரு காமனான பேசிக் தெரியணும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், 2ன்னு அப்ளை பண்ணலாம். 1ன்னு அப்ளை பண்ணால் 0 ஆயிரும், அதனால 2ன்னு அப்ளை பண்ணலாம். அப்போ x = 2ன்னு அப்ளை பண்ணால் 2^4 - 1 2^4னா எவ்வளோ தெரியுமா, 2 × 2 × 2 × 2 4 தடவை பெருக்கணும். அப்போ 16ன்னு வரும். 16 - 1 15, அவ்வளோதான். ஸோ 15ன்னு கிடச்சிரும் 2ன்னு அப்ளை பண்ணால். இங்கே 2ன்னு அப்ளை பண்ணால் 2² 4, இங்கே 2ன்னு கொடுத்தா 2 4 + 1 4 - 4 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும், வெறும் 1 தாங்க இருக்கும். அப்போ 15க்கும் 1க்கும் நான் எல்சிஎம் பார்த்தா என்ன வரும், பெரிய நம்பர் எல்சிஎம் 15 வந்துடும். அப்போ x = 2ன்னு அப்ளை பண்ணும்போது 15 எங்கே சார் கிடைக்கும்னா இங்கே கிடையாது. 2² 4 - 1 3 தான் வரும், கிடையாது. இங்கே என்ன ஆயிரும், 4 - 1 4 - 1ங்க 2 + 1ங்க. என்ன x = 2 2 - 1 1ங்க. அப்போ 4 - 1 3 2 + 1 3. ஸோ இங்கே வெறும் 1. அப்போ 3 × 3 9 தான் வரும், இதுவும் கிடையாது. இங்கே என்ன ஆயிரும், 2ன்னு கொடுத்தா 4ன்னு வரும், 4 + 1 5 வருது. ஸோ இதுவும் கிடையாது. இப்போ லாஸ்ட்டாக தான் இருக்கணும் ஆன்சர் பார்ப்போம். 2ன்னு கொடுத்தா 2² 4 + 1ங்க. 2ன்னு கொடுத்தா 2 + 1ங்க. 2 - 1 1 வருங்க. 1² தேவையில்லை, இது 5ன்னு வருமா, 4 + 1 இது 3 I 3 15 ரிசல்ட் வருது. எங்கே இருக்குது, Dல. அப்படின்னு நம்ம எக்ஸுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரிஜினல் மெத்தட் தெரியணும் சார் அப்படின்றவங்க கவனிங்க. x power 4 minus 1 அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்னா x squared the whole square minus 1 squared எழுதிக்கலாம். கரெக்ட் தானே, x squared the whole squared squared 4ன்றதை பிரித்து எழுதுறேன். எழுதுறேன் ஒரு நம்பர் ஸ்கொயர் மைனஸ் இன்னொரு நம்பர் ஸ்கொயர்ல இருந்தால் என்ன பண்ணலாம், a + b a - b. அப்போ என்ன ப்ளஸில் ஒரு தடவை மைனஸில் ஒரு தடவை. ப்ளஸ்லனா x squared + 1 x squared - 1. ஓகே, இதையும் பிரிக்கலாம். இதை பிரிக்க முடியாது, ஆனால் இதை பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம், ஒரு ஸ்கொயர்டு மைனஸ் இன்னொரு ஸ்கொயர்டு 1 ஸ்கொயர்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ப்ளஸில் ஒரு தடவை மைனஸில் ஒரு தடவை. அப்போ என்ன ஆயிரும், x + 1 x - 1 அப்படின்னு பிரிஞ்சிடும். கரெக்டுங்களா? ஸோ அந்த a² - b² ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணுறோம். அடுத்தது ஃபேக்டரைசேஷன் x squared - 2x + 1. ஸோ பெருக்குனா 1 வரணும், கூட்டினா -2 வரணும். அப்போ -1 - 1 தானே, மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், +1. ஆட் பண்ணால் -1 - 1 -2. அப்போ என்ன ஆயிருன்னா x - 1 x - 1ன்னு வரும். ஸோ அதாவது x - 1 தி ஹோல் ஸ்கொயர்டு தான், அவ்வளோதான். அப்படி தானே, x - 1 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கும் இந்த டேர்முக்கும் எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் பார்க்குறதா இருந்தால் என்னது, காமனில் இருக்குது என்னன்னு பார்க்கணும். x - 1 x - 1. ஸோ அதில் பவரில் பெருசு எடுத்தால் தான் எல்சிஎம். அப்போ பவரில் பெருசு என்ன சார் எடுக்கிறது, x - 1 தி ஹோல் ஸ்கொயர்டை எடுத்துட வேண்டியதான். ஸோ இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு. காமன் டேர்முக்கு இப்படி தான் பார்க்கணும், சரிங்களா? காமன் டேர்ம் பார்க்கணும். பவரில் பெருசுனா எல்சிஎம், ஹச்சிசிஎஃப்னா பவரில் சின்னது எடுக்கணும். முடிஞ்சா இப்போ எல்சிஎம் ஓனால் ஹச்சிசிஎஃபாக இருந்தால் இதோட முடிச்சிடணும். எல்சிஎம்மாக இருந்தால் என்ன பண்ணணும், ரிமைனிங் மிஸ் ஆனதையும் எடுத்து எழுதணும். மிஸ் ஆனது என்னது, x² + 1 x + 1, அவ்வளோதான். ஸோ இதைத்தான் இங்கே மாறி மாறி இருக்கும், x² + 1 x + 1 x - 1 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதான் ஜென்ரல் மெத்தடில் அப்ளை பண்ணுறது. ஓகே ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் பாருங்க. 10th standard example 3.1ல 4th subdivision x³ - 27, x - 3 தி ஹோல் ஸ்கொயர், x² - 9 இதோட மீப்போமா எல்சிஎம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஸோ இங்கே எக்ஸுக்கு என்ன சார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கவனிங்க, 0ன்னு அப்ளை பண்ணால் ஒரு ப்ராப்ளம் வரும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரைட், ஸோ 0ன்னு அப்ளை பண்ண வேணாம். அடுத்து 0க்கு அடுத்த லெவலில் எப்படி அப்ளை பண்ணணும், 0 ஆகாத நம்பர் அப்ளை பண்ணணும். 0 எப்போ 0 ஆகும்,
3ன்னு கொடுத்தா 0 ஆயிரும் இந்த டேர்ம் 3 - 3 0. அப்போ 3ன்னு கொடுத்தா 0 ஆகுதா? அப்போ அடுத்த லெவலில் கொடுக்கணும். அப்போ x = 4ன்னு அப்ளை பண்ணாதான் கரெக்டாக வரும். அப்போ 4 கியூப் எவ்வளோ தெரியுமா? 64 - 27. 64 - 27ன்னு வரணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 64 7 போச்சுன்னா 57, 20 போச்சுன்னா 37 வருமா? அவ்வளோதான். அடுத்தது இங்கே 4 - 3 அப்படின்னா 1ங்க. 4 - 3 1 ஸ்கொயர். அப்போ 1 தான் வருது. இங்கே பாருங்க 4 தானே, 4 ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16 - 9. 16ல் 9 போச்சுன்னா எவ்வளோங்க? 7. அவ்வளோதான். அப்போ நமக்கு LCM 37க்கும் 7க்கும் பார்க்கணும். அப்போ 37 × 7ன்றது ஆன்சர். ஸோ 37 × 7ன்னு எங்கே கான்செப்ட் வருதோ அதான் ஆன்சர். ஆப்ஷனில் அப்ளை பண்ணுவோமா? x = 4ன்னு அப்ளை பண்ண என்ன ஆகும்? 4 + 3 4 - 3. அப்போ 4 + 3 7. இங்கே 4 - 3 1. அதாவது 7 × 37 இல்லை 37 × 7 வரணும். இது இல்லை. இங்கே பாருங்க 4 - 3 டேரெக்டாக போட்டுருவா. 4 - 3 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ரைட்டுங்களா? ப்ளஸ் 4ன்னு போட்டால் முன்னாங்க 12ங்க ப்ளஸ் 9. 4 - 3 1ன்னு வருது. இங்கே கூட்டினீங்கன்னா என்ன வருது? 25 37. 1 × 37ன்னு வருது. அப்போ இது கிடையாது. எத்தனை வரணும்? 7 × 37ன்னு வந்தால் தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் வரும். செக் பண்ணி பாருங்க. 4 - 3 ஹோல் ஸ்கொயர். 4 - 3னா 1ங்க. 1 ஸ்கொயர்டு. 4 + 3னா 7ங்க. இங்கே 4 ஸ்கொயர் பண்ணால் 16. எக்ஸுக்கு 4ன்னு போட்டால் முன்னாங்க 12 ப்ளஸ் 9. ஸோ 1 ஸ்கொயர் 1 தான். 7 இதை கூட்டினீங்கன்னா 37 வருது. அப்போ 7 × 37 ஆப்ஷன் டியில் தான் கிடைக்குது. ஸோ இப்படி எக்ஸுக்கு நம்பரை அப்ளை பண்ணி ஆன்சர் பார்க்கலாம். இல்லை ஒரிஜினல் மெத்தட் போவோமா? ஒரிஜினல் மெத்தட் என்ன? x³ - 27. ஸோ இதெல்லாம் ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்னா x³ மைனஸ் இதையும் கியூப்பாக மாற்றினீங்கன்னா 3 கியூப்பு. அப்போ a³ - b³ ஃபார்மேட்டில் இருக்குது. a³ - b³ ஃபார்முலா தெரியாதவங்க பாருங்க. இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷனில் டீட்டெயிலாக சொல்கிறேன். a - b a² - ab + b² அப்படின்ற கான்செப்ட் இதுதான். இந்த ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா இதுதான் a, இதுதான் b. அப்போ a - b தானே? x - 3 × a². அதாவது x² மைனஸ் சரிங்க ப்ளஸ் வரணும். ப்ளஸ் ab அதாவது 3 × x 3x ப்ளஸ் b². b வந்து 3ங்க. 3 ஸ்கொயர்ன்றப்போ 9. ஸோ இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறோம் ஃபார்முலா படி. அடுத்தது x - 3 ஹோல் ஸ்கொயர். அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இதை பிரிக்க முடியாது, அப்படியே இருக்கட்டும். அடுத்தது லாஸ்ட் டேர்ம் x² - 9. இது எப்படி எழுதலாம்? x² - 3². ஸோ a² - b² என்ன பண்ணுவீங்க? ப்ளஸில் ஒரு தடவை மைனஸில் ஒரு தடவை. ஸோ இதான கான்செப்ட். அவ்வளோதான். இப்போ காமன் பார்த்துருவோமா? காமனான x - 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. சரிங்களா? எல்சிஎம் இருந்தால் பவரில் பெருசு. இப்போ பவரில் பெருசுனா என்ன எடுக்கணும்? x - 3 பவரில் எங்கே பெருசாக இருக்குது? ஸ்கொயர்ட். அவ்வளோதான். ஸோ இது காமன் பார்ட் முடிஞ்சிருச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கோ அதெல்லாம் வரணும். இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? x + 3 இருக்குது. இங்கே ரிமைனிங் என்ன இருக்குன்னா x² + 3x + 9 இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர் எல்சிஎம். ஸோ இப்படி தான் பார்க்கணும் ஜென்ரல் மெத்தட். அது ஃபார்முலாலாம் தெரியுது. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ எக்ஸை வச்சு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. எக்ஸசைஸ் கொஸ்டின் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எக்ஸசைஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகே ரைட். ஸோ இதை இன்னொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. ஸோ இந்த சம்முக்கு ரெடி ஆகணும். அவ்வளோதான். அது எப்படியோ நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும் சரி, இதுதான் கொஷின். சரிங்களா? ஒவ்வொருத்தவங்க கேட்டகரியில் இருப்பீங்க. ஸோ அதுக்காக ரெடி ஆகிக்கும். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.